தற்பொழுது தேர்தல் முடிவு ஒன்று கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் சாவகச்சேரி நுணாவில் கிழக்கு வட்டாரத்தின் முடிவை இவ்வாறு வெளியாக இருக்கின்றது. முதல் முடிவாக இந்த முடிவு கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாக இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் கோட்டை என்று சொல்லப்படுகின்ற சாவகச்சேரியிலிருந்துதான் இவ்வாறு ஒரு முடிவு வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் மாலை 4 மணியுடன் குறித்த வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்திருந்தன. அதன் தொடர்ச்சியாக வாக்கு எண்ணும் பணிகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதுவரை அறிவிக்க தொடங்கவில்லை. ஆனால் அதற்கு முதல் அந்தந்த வட்டாரத்திலிருந்து சில முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. அதாவது உத்தியோகபூர்வமற்ற முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. அதுதான் உத்தியோகபூர்வமான முடிவாகவும் பின்னர் அறிவிக்கப்படும். இந்த நிலையில் தான் சாவகச்சேரி நகர சபையின் நுணாவில் கிழக்கு வட்டாரத்திலிருந்து ஒரு முடிவு வெளியாக இருக்கின்றது. அந்த முடிவின் அடிப்படையில் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் அவர் போட்டியிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அவர் வெற்றி பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இரண்டாவது இடத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர் 370 வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இரண்டாவது இடத்தை பிடித்த இபிடிபி வேட்பாளர் 169 வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவல்கள் தான் தற்பொழுது ஊடகத்திலே வெளிவந்திருக்கின்றன. அடுத்தடுத்த முடிவுகளில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அது தவிர ஏனைய பகுதிகளில் இருந்தும் பல முடிவுகளை நாங்கள் உடனுக்குடன் வழங்க தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலுடன் நீங்கள் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.